வணக்கம். இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னில இன்னைக்கு டே 22. இன்னைக்கு நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஏபிசி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நேற்றே சொல்லியிருந்தேன் நான் இதை ஒரு ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாட் வாட்டர் கலந்து நான் காலையில் இதை தான் குடித்தேன். இதை நல்லா சூடாக குடிக்கும் போது ஒரு லெமன் புழிஞ்சு குடிக்கும் போது ஸ்டொமக் பர்னிங் நல்லாவே ஃபீல் ஆச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்பு, அது கூடவே இன்னைக்கு ரத்த பொரியல், மட்டன் குழம்பு, அது கூட 3 இட்லி இதெல்லாம் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இட்லி அதவே என்னால் சாப்பிட முடியல 3 இட்லி. மதியம் லஞ்சுக்கு சாதத்தோட மட்டன் குழம்பு, சேம் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ஒரு முட்டை இதெல்லாம் தான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் லஞ்சு சாப்பிடவே அரௌண்ட் 5 o'clock ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நைட் வந்து சிம்பிளாக ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு அதோடு முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு இந்த வாரத்துக்கு தேவையான ஒரு ஸ்ப்ரவுட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. இது இந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக போதுமானதாக இருக்கும். நிறையாவே வச்சுட்டேன். அதோட நாளைக்கு தேவையான 5 பாதாம் பருப்பையுமே வந்து ஊற வச்சு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நாளுக்கான 9.5K ஸ்டெப்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னியில் இன்னைக்கு டே 22. இன்னைக்கு நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஏபிசி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நேற்றே சொல்லியிருந்தேன் நான் இதை ஒரு ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாட் வாட்டர் கலந்து நான் காலையில் இதை தான் குடித்தேன். இதை நல்லா சூடாக குடிக்கும் போது ஒரு லெமன் புழிஞ்சு குடிக்கும் போது ஸ்டொமக் பர்னிங் நல்லாவே ஃபீல் ஆச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்பு, அது கூடவே இன்னைக்கு ரத்த பொரியல், மட்டன் குழம்பு, அது கூட 3 இட்லி இதெல்லாம் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இட்லி அதவே என்னால் சாப்பிட முடியல 3 இட்லி. மதியம் லஞ்சுக்கு சாதத்தோட மட்டன் குழம்பு, சேம் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ஒரு முட்டை இதெல்லாம் தான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் லஞ்சு சாப்பிடவே அரௌண்ட் 5 o'clock ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நைட் வந்து சிம்பிளாக ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு அதோடு முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு இந்த வாரத்துக்கு தேவையான ஒரு ஸ்ப்ரவுட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. இது இந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக போதுமானதாக இருக்கும். நிறையாவே வச்சுட்டேன். அதோட நாளைக்கு தேவையான 5 பாதாம் பருப்பையுமே வந்து ஊற வச்சு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நாளுக்கான 9.5K ஸ்டெப்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.